அனைவருக்கும் வணக்கம்ப. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது பல்சுவை வினா விடைகளின் தொடர்ச்சி. இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற வினாத்தாளின் எண் 8. சரிங்களா? புதிய தகவல்கள் இருக்கின்றன. வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் யாருடைய படைப்பு? பாரதிதாசனின் படைப்பு. சிறுகதையின் மதிப்பீட்டு பணியை செய்து வரும் அமைப்பு எது? இலக்கிய சிந்தனை. தென்தமிழ் நிலங்கள் எத்தனை? 12. அவை என்னென்ன அப்படின்னு ஒரு ஷார்ட் வீடியோ நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றப்ப அதனுடைய இணைப்பை இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். அடுத்து, நெஞ்சத்தில் இறைவனுக்கு கோவில் கட்டியவர்? பூசலார். தேவன் என்பவரால் எழுதப்பட்ட நாவல்கள் எவை எவை? மிஸ்டர் வேதாந்தம், ஜஸ்டிஸ் ஜெகநாதன், கலியாணி. பராபரக்கண்ணி பாடியவர்? தாயுமானவர். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் யார் எழுதியது? குமரகுருபரர் எழுதியது. திருவொற்றி முருகர் மும்மணி கோவை யார் எழுதியது? மறைமலை அடிகள். அல்லது வேண்டுமென்ற வேதாச்சலம் அப்படின்னு பெயர் கொடுப்பாங்கப்பா. சரிங்களா? அதனால நன்றாக நினைவில் வைத்திருங்க. வேத அசலம், வேதம்னா மறைன்னு அர்த்தம், அசலம் என்றால் மலை. எனவே மறைமலை அடிகள் அவருடைய இயல்பான பெயரை கொடுப்பார்கள். அதனால் வினாவை நினைவில் வைத்திருங்கள். பித்தா பிறைசூடி பெருமானே என்று பாடிய அடியார் யார்? சுந்தரர். ஞானசம்பந்தர் பிறந்த ஊர் எது? சீர்காழி. இபுனி ஆண்டவர் படைப்போர் யார் எழுதியது? அலியார் புலவர். அதாவது இஸ்லாமிய சமயத்தினுடைய சிற்றிலக்கியங்கள் முக்கியமானது பார்த்தீங்கன்னாக்கும் 4 வகையான இலக்கியங்கள். சரிங்களா? அந்த 4 வகையான இலக்கியங்களை எழுதுவது இஸ்லாமிய தமிழ் அறிஞர்கள் யார் யாரு, அவங்க எந்த வகையான இலக்கியங்கள் எழுதியிருக்கின்றார்கள் என்பது பற்றி ஒரு தனி பதிவு நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்ற இப்ப அதோட இணைப்பை இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். அடுத்து, அமலன் ஆதிப்பிரான் என தொடங்கும் பாசுரத்தை பாடியவர்? திருப்பான் ஆழ்வார். கூற்றாய் என வாரி விளக்ககிலீர் என்று பாடியவர்? திருநாவுக்கரசர். அதான் சூழல் நோய் சிவபெருமானை பார்த்து பாடிய பதிகம். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ என்று பாடியவர்? ஆண்டாள். ஊரிலென் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை என்று பாடியவர்? தொண்டரடி பொடியாழ்வார். பராங்குசன் என அழைக்கப்பட்ட ஆழ்வார்? நம்மாழ்வார். தேவார பிரபந்த பாடல்களை பாடுவதற்கு ஏற்ற பண்கள் எத்தனை? 23. அதுல ரொம்ப அதிகமா பயன்படுத்திருக்க யார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தான். சரிங்களா? ஞான சம்பந்தரால் மதம் மாறிய மன்னன் யார்? கூன்பாண்டியன். அதாவது கூன்பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறனாக அவன் மதம் மாறிய பிற்பாடு அவனுடைய பெயர் மாற்றம் பெறுகின்றது. அப்போ சமணர்கள் கூன்பாண்டியனுக்காக அவனை கூனை நிமித்தவருக்கான வைத்தியம் மேற்கொள்வார்கள். ஆனால் அப்போது திருநீர் கொண்டு அவன் கூன்பாண்டியனுடைய கூனை நிமிர்த்துகின்றார். அதனால் கூன்பாண்டியன் என்பவன் அவனுடைய கூன் நிமிர்வதனால் நின்ற சீர் நெடுமாறன் என்று அழைக்கப்பெறுகிறான். அதே சமயம் அவன் சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாறுகின்றான். சரிங்களா? ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் எது? மருதூர். பெத்தலகேம் குறவஞ்சி யாருடைய படைப்பு? வேதநாயக சாஸ்திரியின் படைப்பு. லாலா லக கஜனா முதலான சொற்கள் அரேபிய சொற்கள். குலோத்துங்கன் கோவை பாடியவர் யார்? ஒட்டக்கூத்தர். திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் எது? திருவாமூர். திருக்கோவையார் பாட்டுடை தலைவன் யார்? தில்லை நடராஜன். ராவண சிசு என்று அழைக்கப்பட்டவர்? திருஞான சம்பந்தர். திருவரங்கன் உலா யாருடைய நாவல்? ஸ்ரீ வேணுகோபாலனுடைய நாவல். சுந்தரர் பிறந்த ஊர்? திருநாவலூர். கொல்லிமலை பகுதியை ஆண்டு வந்த வள்ளல்? ஓரி. திருஞான சம்பந்தர் பாடிய பதியங்கள் எத்தனை? 384. உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் என்றவர்? திருமூலர். தோலாமொழி தேவரை ஆதரித்த வள்ளல்? விஜயன். ஆசிரியர் மௌனி அவர்களின் இயற்பெயர் என்ன? எஸ் மணி. திருவெங்கை கோவை இதன் ஆசிரியர் யார்? சிவபிரகாச சுவாமிகள். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிழாரை பாராட்டுபவர் யார்? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அதாவது சேக்கிழார் பெரிய புராணம் பாடினார் அல்லவா, அதனால் அதை படித்து அதனுடைய இன்பத்தில் மூழ்கிய மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள்
இவ்வாறாக பாராட்டுகின்றார். பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் எது? காஞ்சிபுரம். முதல் திருவந்தாதி பாடியவர் யார்? பொய்கை ஆழ்வார். திருமழிசை ஆழ்வார் பிறந்த ஊர் எது? திருமழிசை. விடுதலைக்கு முன்பாக வெளிவந்த பி.எஸ். ராமையாவின் கதை தொகுப்பு எது? மலரும் மனமும். பேயாழ்வார் பிறந்த ஊர் எது? திருமயிலை. தேவியின் கீர்த்தனைகள் யாரால் இயற்றப்பட்டது? கவிமணி அவர்களால் இயற்றப்பட்டது. ஆக பல்சுவை வினா விடைகள் என்கின்ற வகையில் இன்றைக்கு 8வது வினாத்தாள் நம்ம பார்த்தோம்பா. இது இடம்பெறுகின்ற கருத்துக்களுக்கு ஏற்ப அதாவது பதிவுகள் நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றன. அதனுடைய இணைப்பை இத்துடன் இணைக்கின்றேன். இணைத்து படியுங்கள். சரிங்களா? மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.